ஹாய் கைஸ், நான் உங்கள் ஷாலினி சிவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் எல்லாருமே கொண்டாடின அந்த பொங்கல் தாங்க. அந்த பொங்கலோட விலாக் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த வருஷம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸாக எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ 5 இயர்ஸாக நான் ஆசைப்பட்ட அந்த ஆசை கனவு நிறைவேறின நாள் தாங்க இந்த நாள். அதாவது வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா ஒரு நாளைக்கு வாசலில் நின்று பொங்க வைக்கணும்னு என்னோடய ஆசை. இது கிராமப்புற வாழ்க்கையிலலாம் அது ஈஸியாக சாதாரணமாக நடக்கும். பட் இந்த டைம் நான் ட்ரை பண்ணேன். அதில் வந்து எங்கள் ஃபேமிலியில் என் கொழுந்தனார் வீட்டில் மட்டும்தான் வரல. அது ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு காரணத்தினால வர முடியலை. ஸோ மற்றபடி மாமனார், மாமியார் எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாருமே வாசலில் நின்று பொங்க வச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க தான் எங்கள் மாமியார் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து நிறைய இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்கங்க. மேக்ஸிமம் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது இப்போ தான் அது அவங்களோட சப்போர்ட்டால் தான். ஸோ நல்லாவே போயிட்டு இருந்தது. இந்த வாசலில் போட்டிருக்க இந்த வண்ண கொலையாருன்னா நான் தான். இது என் கொழுந்த மகன் பெரியவர். அவர் வந்து நின்னார். சின்னவர் வந்துட்டு போயிட்டார். ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. பட் எனக்கு வாய்ஸு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாருடா இது பொண்ணா ஆணா பேசுகிறதுன்னு ரொம்பவே வாய்ஸ் வரல. அதனால தான் இவ்வளோ லேட் இந்த விலாக் போடுறதுக்கு. பிகாஸ் எனக்கு த்ரோட் பெயின், ஃபீவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் இந்த விலாக் போடுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸுக்காக. தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் பானையை வச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த விலாக் நல்லபடியாக போகணும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக வாட்சிங் மை விலாக் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பெரிய பெரிய தேங்க்ஸை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பெரிய பெரிய தேங்க்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேங்க. இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்காக தாங்க இந்த வணக்கம்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அம்மா அவங்க அப்படியே நாங்கள் கரும்பு 2 எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கரும்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே எங்கள் மாமனார் கட்டிட்டார். சூப்பராக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் கரும்பு அழகாக நிறுத்திட்டார். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இவர் தான் மாமனார். பாருங்கள், விறகெல்லாம் வெட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் எப்போவுமே இல்லாத வண்ணமாக இந்த 5 வருட காலங்களில் இன்று நான் கொண்டாடி இந்த பொங்கல் மிகவும் எனக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தந்தது. ஆனால் என் உடம்பு தான் ஒத்துழைக்கவில்லை. சிக்காக இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லை, நன்றாக தான் போச்சு. ஸோ உங்களோட இந்த சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். பொங்கல் பானை பொங்கும் ரொம்ப நேரமாக நாங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோங்க. அது மேலே வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது, வருமானுட்டு. ஸோ அந்த பொங்கல் பொருளெல்லாம் நேற்றே போயிட்டு நானே ஹஸ்பண்டும் போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பர்ச்சேசிங் வந்து பார்த்திங்கன்னா அது விலாக் போடலான்னு பார்த்தேன், பட் முடியலை. எனிவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கேமரா பையன் சூப்பராக எடுத்திருக்கிறார் தம்பி நல்லாவே. இது வந்து என் தங்கச்சி பையன் இவர் தான். பாருங்கள், நல்லா போயிட்டுருந்தது. ஸோ எதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன்னா, யார் யார் எங்களோட இந்த வாசல் பொங்கலில் கலந்துக்கிட்டாங்கன்றதை நீங்களும் பார்க்கணும் மக்களே. அதற்காகத்தான். யாரும் இல்லை, இவர்கள் எல்லாரும் என் சொந்தங்கள் தான். சொந்தங்கள் கூடி வைத்த இந்த பொங்கலுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காடுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்ண கோலம் எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு கோலத்தை போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதையும் சொல்லிடுங்க. தொடர்ந்து நல்லபடியாக போச்சு. பொங்கல் பானை பொங்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன, சாமியை கும்பிட்டோங்க, சாப்பிட்டோம், எல்லாருக்குமே பொங்கலை கொடுத்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக போச்சு. இந்த பொங்கல் பானை பொங்குமான்றதுக்கு வெயிட்டிங் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலவே கண்டினியூ ஆகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. எனிவே ஆனாலும் வந்து சூப்பராக பொங்கிச்சு. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, கிழக்கு பக்கம் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வடக்கு பக்கம் அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலை. பட் நல்லாவே பொங்கிச்சு. 4 பக்கமும் நல்லா பொங்கி நல்லபடியாக வந்தது. ஸோ தேங்க் ஃபார் காட். அண்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இனிய பொங்கல் தின நல் உறவுகளோடு நன்றாகவே முடிஞ்சது. ஸோ ரொம்பவே தேங்க் உங்களுக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலான்னா என்னால் பேச முடியாத ஒரு காரணத்தால் இத்துடன் இந்த
விலாகை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களுக்காக தான் இந்த விலாக்லாம் எடுத்து போடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் இந்த மாதிரிலாம் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இது உங்களோட பெரிய ஆதரவாலும் நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தால் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரிலாம் போடணும்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ நானும் மற்றவங்கள போல் நிறைய விலாக்லாம் போடணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னா நிறைய ஆசை இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நிறையாவே செய்ய முடியாமல் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோஸ்லாம் வியூஸே போக மாட்டேங்க. அதெல்லாம் நினைக்கும் போது மன உளைச்சல் ஆகுதுடா சாமி. அதுக்கு சேர்த்து தான் பொங்கலில் வேண்டிக்கணும் போல் இருக்குது. கருமாரியம்மனுக்கு பொங்கலை வச்சு வேண்டிக்கணும் போல் இருக்குது. நம்ம வீடியோ நல்லா போகணும்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அண்டு உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஷாலினி சிவா. எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ்ங்க.